தஞ்சை தொகுதியில் வெற்றி பெற்றதும் உள்ள கிராமங்களில் தேசியமயமாக்கப்பட்ட வங்கி கிளைகளை திறப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொள்வேன் என பாஜக வேட்பாளர் கருப்பு முருகானந்தம் தெரிவித்துள்ளார். தஞ்சை மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் கருப்பு முருகானந்தம் பேராவூரணி தாலுகாவுக்கு உட்பட்ட இடையாத்தி, வட்டாத்திக்கோட்டை, கொல்லைக்காடு, மேட்டுவயல் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கொல்லைக்காடு கடை தெருவில் உள்ள தேநீர் கடையில் தேநீர் தயாரித்து கொடுத்து வாக்கு சேகரித்த அவர் இந்த முறை தாமரை சின்னத்தில் வாக்களித்து தன்னை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கொல்லைக்காடு, இடையாத்தி உள்ளிட்ட பகுதிகளை பட்டுக்கோட்டை தாலுகாவில் இணைப்பதற்கு பாஜக எம்எல்ஏக்கள் மூலம் நடவடிக்கை எடுப்பேன் என்றும், தேசியமயமாக்கப்பட்ட வங்கி கிளைகளை கிராமப்புறங்களில் திறப்பதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்வேன் என்றும் அவர் தொகுதி மக்களுக்கு வாக்குறுதி அளித்தார். மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை தெரிந்து கொண்ட உடனடியாக இந்த அரசாங்கம், மோடி அரசாங்கம் அந்த திட்டத்தை ரத்து செய்தோம். அதே போல இந்த தமிழ்நாடு அரசாங்கம் இந்த பகுதிகள் திருவோணத்தோடு இணைக்கப்பட்டிருப்பதை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை உணர்ந்து கொண்டு உடனடியாக பட்டுக்கோட்டை தாலுகாவில் இணைப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். எடுப்பதற்கான முயற்சிகளை நான் எடுப்பேன் என்றும், வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரிலே பாரதிய ஜனதா கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய 4 பேர் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கின்றார்கள். மரியாதைக்குரிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் மூலமாகவோ, மரியாதைக்குரிய அக்கா வானதி சீனிவாசன் அவர்கள் மூலமாகவோ பாராளுமன்றத்திலே இந்த ஊர் இணைப்பை பட்டுக்கோட்டை தாலுகாவுக்கு மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை சட்டமன்றத்திலே வைக்கப்படும் என்பதை தெரிவித்து கண்டிப்பாக நான் முயற்சி எடுப்பேன் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி தாமரைக்கு வாக்களியுங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன்.